ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் சொதப்பல் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி குக்கரில் பாஸ்தா செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு குக்கரில் ஆயில், கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், அது கூட 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேகி மசாலா இல்லை. ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு சேர்த்து வதக்கின பிறகு எடுத்து வைத்த பாஸ்தாவையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அளவு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் எனக்கு தெரியலை. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சரி நம்மளாம் ஒரு அளவாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செம்பு நிறைய ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக மல்லித்தலையை எடுத்து அது மேலே தூவிட்டு 3 விசில் வர்ற அளவுக்கு நான் குக்கரை லாக் பண்ணிட்டேன். 3 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே அடுப்பிலே வச்சாச்சு. ஏன் பிள்ளைங்க இனிமேல் பாஸ்தாவை வேணான்ற சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு டேஸ்ட்டு. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலை. ஏன்னா மேகி மசாலா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் பண்ணி தான் டேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். வீட்டில் மேகி மசாலா இல்லாதனால இருக்கிற தூளை போட்டு தாங்க செஞ்சேன். ஸோ டபுள் பிரேக்ஃபாஸ்ட்டு.